வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழு மணாலி அதுக்கு பக்கத்தில் உள்ள மணிக்கரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள சிவன் கோயிலுடைய சிறப்பை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உள்ள சிவன் கோயிலில் என்ன ஒரு சிறப்புனா, இங்கே ஒரு வெந்நீர் ஊற்று ஒன்று உள்ளது. இந்த வெந்நீர் ஊற்று எப்படி உருவாச்சு, எதற்காக உருவாச்சு, அந்த வெந்நீர் ஊற்று யார் உருவாக்குனா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க பதிவுக்கு போவோம். இந்த மணிக்கரன் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேசம் மாநிலத்தில் உள்ள குல்லு மாவட்டத்தில் உள்ள பார்வதி பள்ளத்தாக்கில், அதாவது பார்வதி ஆற்றினுடைய கரை பகுதியில் இந்த மணிக்கரன் அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு. இது இமயமலையில் உள்ள அமைந்த கடல் மட்டத்திலிருந்து 1760 மீட்டர் உயரத்தில் இந்த மணிக்கரன் அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு. குல்லு நகரத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மணிக்கரன் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே பழமையான இந்து கோயில்கள் மற்றும் குருத்வார் உள்ளது. இவ்விடம் இந்துக்களால் மற்றும் சீக்கியர்களும் புனித தலமாக இந்த இடம் விளங்குது. மேலும் இங்கே ஒரு வெந்நீர் ஊற்று உள்ளது. சீக்கியர்களும் குருவான குருநானக் மணிக்கரன் புனித தலங்களுக்கு யாத்திரையாக சென்றார் என்பது சீக்கியர்களுடைய நம்பிக்கை. இந்த சிறிய நகரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா இடங்களான மணாலி மற்றும் குலு ஆகிய 2 இடங்களும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரக்கூடிய இடமாக இந்த இடம் பார்க்கக்கூடியது. இங்கே தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த வெந்நீர் ஊற்று இருக்கு. அந்த வெந்நீர் ஊற்று எப்படி உருவாச்சுங்கிறத மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த பதிவை முழுமையாக பாருங்க. இது ரொம்பவும் சுவாரஸ்யமான பதிவு தான். இந்த மணிக்கரனில் சிவன், பார்வதி, அனுமான், ராமர், கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுவிற்குரிய அர்ப்பணிக்கப்பட்ட பல இந்து சமய கோயில்கள் மற்றும் சீக்கிய சமய குருத்வாரும் இங்கே உள்ளது. மணிக்கரன் இந்த மணிக்கரன் வெந்நீர் ஊற்றுக்கும் இயற்கை காட்சிகளுக்கும் ரொம்பவும் பெயர் பெற்றது. மணிக்கரன் இந்து மற்றும் சீக்கியர்களுடைய புனித யாத்திரை மையமாக திகழ்கிறது. ஒரு சமயத்தில் இங்கே ஒரு வெள்ளம் ஏற்படுது. அந்த வெள்ளம் ஏற்பட்ட பின்னர் மணிக்கரனில் மனு என்பவர் மனித வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கி அதை ஒரு புனித பகுதியாக மாற்றாரு மனுங்கிறவர். இந்த இது இந்துக்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இதில் பல தெய்வங்கள் குறிப்பாக ராமர், குருத்வார், அப்புறம் கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணு ஆகியோருடைய கோயில்கள் இங்கே அதிகம் உள்ளன. இப்பகுதி அதனுடைய வெப்ப நீரூற்றுக்காக நன்கு அறியப்படுகிறது. இந்த புராணத்தின்படி பார்த்தோம்னா, இந்து கடவுளான சிவனும் அவரது துணைவியார் பார்வதியும் அந்த பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கும்போது பார்வதி தன்னுடைய காதில் மாற்றிருந்த காதணியை ஒன்றை கைவிட்டுறாரு, அதை தொலைச்சிடுறாரு. அந்த நகையை பாம்பு தெய்வமான ஆதிசேஷன் எடுத்து சென்று பின்னர் அந்த நகையுடன் பூமிக்கடியில் ஆதிசேஷன் அவர் காணாமல் போயிடுறாரு. சிவன் ருத்ர தாண்டவம் நடனம் ஆடுறாரு. அப்போ தாண்டவத்தை நிகழ்த்தியதும் நகையை தண்ணீரினுடைய தண்ணீருடைய வெளியே ஆதிசேஷன் அவர்கள் வீசி சிவன் அவர்கள்ட்ட சரணடைகிறார். அதனால் வெளிப்பட்ட
இதனால் வந்து வெளிப்படையாக வந்துட்டு 1905 வரைக்குமே வந்துட்டு காங்காரா பூகம்பம் வரை வந்துட்டு மணிக்கரனில் வந்துட்டு நகைகள் வந்துட்டு தொடர்ந்து அந்த தண்ணீர் பகுதியில் வந்துட்டு வீசப்பட்டு வணங்கியதாகவும் ஒரு சில குறிப்புகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கூறுது. இங்கே வந்துட்டு சீக்கியர் அவருடைய நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய என்னன்னா, 3ஆம் உதேசியினுடைய போது சீக்கிய மதத்தினுடைய நிறுவனரான குருநானக் அவர் வந்துட்டு 1974 வந்துட்டு விக்ராமியின் தனது சீடரான பாய் மர்தானாவுடன் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து வர்றாரு. மர்தானா வந்துட்டு பசியில் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு உணவு வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. குருநானக் வந்துட்டு மர்தானாவை வந்துட்டு லங்காருக்கு உணவு சேகரிக்க அனுப்பினார். அப்படி உணவு சேகரிக்க அனுப்பும்போது கோதுமை மாவுகள் வந்துட்டு தானமாக வழங்கப்படுது. உடனே வந்துட்டு அந்த கோதுமை மாவு வந்துட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் அந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நெருப்பு தேவைப்படுது. அங்கே வந்துட்டு நெருப்பு தயாரிக்கிறதுக்கு போதிய வசதி இல்லை. உடனே வந்துட்டு குருநானக் அவர் வந்துட்டு இந்த மர்தானாவை வந்துட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்திருக்கு. அந்த பாறையை வந்துட்டு நகர்த்த சொல்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பாறைக்கு கீழே வந்துட்டு ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குது. அந்த வெந்நீர் ஊற்றில் வந்துட்டு சப்பாத்தியை போட்டு அந்த சப்பாத்தி செய்யப்பட்ட அந்த இதை வந்து போட்டு சப்பாத்தி செய்ய சொல்றாரு. அப்போது வந்துட்டு மர்தானா அவர்கிட்ட வந்துட்டு குருநானக் அவர் வந்துட்டு கடவுளிடம் வந்துட்டு பிரார்த்தனை செய்ய சொல்றாரு. அப்படி அவர்கள் வந்துட்டு பிரார்த்தனை செய்து சப்பாத்தியை வந்துட்டு மீண்டும் விழுந்தால் வந்துட்டு அவருடைய தனதில் பெயரில் வந்துட்டு சப்பாத்தியை வந்துட்டு ஒரு தானமாக செய்வார் அப்படின்னு அவர் வந்து பிரார்த்தனை செய்தபோது அனைத்து சப்பாத்திகளுமே வந்துட்டு முறையாக சூடாக ஆரம்பித்தன. கடவுளின் பெயரால் வந்துட்டு நன்கொடையும் அளிக்கும் எவருமே வந்துட்டு அவரது நீரில் வந்துட்டு மூழ்கிய பொருட்கள் மீண்டும் மிதக்கின்றன என்று குருநானக் அவர்கள் வந்துட்டு அப்போது அவர்கிட்ட வந்துட்டு மர்தானா அவர்களிடம் வந்துட்டு கூறுறாரு. இப்படி இந்த மணிக்கரனில் வந்துட்டு இந்துக்களும் சீக்கியர்களும் வந்து 2 வெவ்வேறு புராண கதைகள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சான்றாக வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த இந்துக்களின் நம்பிக்கையாக வந்துட்டு மரக்கானில் வந்துட்டு புராணத்தை வந்துட்டு இவ்வாறு கூறுறாங்க. சிவபெருமானும் மற்றும் பார்வதி தேவி வானில் வலம் வரும்போது ஒரு காலத்தில் வந்துட்டு மலையினால் வந்துட்டு சூழப்பட்ட மற்றும் பசுமையான ஒரு இடத்தை வந்துட்டு சிவனும் வந்து பார்வதியும் வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்தில்தான் வந்துட்டு அழகால் வந்துட்டு ஈர்க்கப்பட்ட அவர்கள் அங்கே சிறிது நேரம் அதாவது செலவிடணும் வந்துட்டு சிவனும் பார்வதியும் வந்துட்டு முடிவெடுக்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு உண்மையில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 11 நூற்றாண்டுகள் இங்கே கழித்ததாக நம்ம அதாவது மணிக்கரனில் வந்துட்டு 11 நூற்றாண்டுகள் வந்துட்டு சிவனும் பார்வதியும் அவர்கள் வந்துட்டு தங்கியிருந்ததாக வந்துட்டு இந்துக்கள் மக்களுடைய நம்பிக்கையாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது. அவர்கள் இங்கே வந்துட்டு தங்கியிருந்த போது பார்வதி தேவி வந்துட்டு தனது மணிமாலையை வந்துட்டு ஒரு நீரோடையில் வந்துட்டு நீரில் வந்து இழந்துடுறாரு. அந்த மணிமாலை வந்து தொலைஞ்சதும் வந்துட்டு பார்வதி அவர்கள் வந்துட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிடறாங்க. உடனே வந்துட்டு அதை வந்துட்டு மீட்டு தர சொல்லி சிவபெருமான் அவர்கிட்ட வந்துட்டு கேட்கிறாரு. பார்வதிக்கு வந்துட்டு மணியை வந்துட்டு கண்டுபிடிக்க வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு தனது உதவியாளருக்கு வந்துட்டு கட்டளையிட்டார். இருப்பினும் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தோல்விவிட்டனர். அவர் வந்துட்டு மிகவும் கோபம் அடைந்தார். அதனால வந்துட்டு தனது 3வது கண்ணை வந்துட்டு சிவபெருமான் அவர்கள் வந்துட்டு திறக்கிறார். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. இது வந்துட்டு பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வழிவகுக்குது அப்படின்னு சிவபெருமானை வந்துட்டு சமாதானப்படுத்த வந்துட்டு பாம்பு கடவுளான ஆதிசேஷர் வந்துட்டு முறையீடு செய்கிறார். ஆதிசேஷன் அதன் மூலம் வந்துட்டு கொதிக்கும் நீரின் ஓட்டத்தை வந்துட்டு உருவாக்குறாரு.
பார்வதி தேவி இழந்த விலைமதிப்பற்ற கற்கள் வந்துட்டு தோன்றியதன் விளைவாக வந்துட்டு முழு பகுதியும் வந்துட்டு நீர் வந்துட்டு பரவுது. சிவபெருமானும் பார்வதி தேவி இந்த விளைவுக்காக வந்துட்டு மகிழ்ச்சியும் அடைகிறாங்க. இந்த புராணத்திலிருந்து மணிக்கரன் என்ற பெயர் வந்துட்டு உருவானுச்சு. நீர் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு சூடாக உள்ளது மற்றும் மிகவும் நல்லதாகவும் வந்துட்டு கருதப்படுது. இந்த இடத்துக்கு வந்துட்டு யாத்திரை முழுமையடைகிறது என்று கூட கருதப்படுகிறது. இந்த இடத்த வந்துட்டு பார்வையிட வந்துட்டு காசிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது நிறைய பேர் வந்துட்டு காசிக்கு வந்துட்டு போயிட்டு சிவபெருமானை வணங்குவாங்க. அதே போல இங்கே உள்ள இந்த மணிக்கரன் உள்ள இந்த சிவனை வழிபட்டாக வந்துட்டு காசிக்கு செல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இங்கே உள்ளவங்களுடைய நம்பிக்கையாகவும் வந்து பரப்பப்படுகிறது. இந்த நீரூற்றில் வந்துட்டு நீரில் வந்துட்டு நோய் தீர்க்கும் சக்திகளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருப்பதாகவும் வந்துட்டு பார்க்கப்படுகிறது. தண்ணீர் மிகவும் சூடாக இருப்பதால் வந்துட்டு அதில் வந்துட்டு அரிசியும் சமைக்கவும் முடியும். இங்கே நிறைய பேர் வந்துட்டு சாப்பாடு செய்யறதுக்கு இங்கே வந்துட்டு இந்த நீரூட்டிலே வந்துட்டு சமைக்கக்கூடிய நிகழ்வும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் குடும்ப நாளி அப்படி போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு டூரிஸ்டாக போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு சிறப்பான இடத்தையும் வந்துட்டு கண்டுகளிச்சுட்டு வரணும். இந்த இடத்த பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் இதை ஒரு பதிவை பார்த்ததும் நமக்கு இந்த பதிவை போடணும் ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பதிவை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.